ஒரு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்காவது ஒரு வாழ்த்துதலை சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரைட், வெரி குட். Glory to God. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு ஆதாரமாய் எபிரேயர் 11வது அதிகாரம் 1 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ரைட். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம், எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தி ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். விசுவாசம் என்றால் என்ன? இந்த வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த விசுவாசம் என்பது இது ஒரு மூல உபதேசமாயிருக்கிறது. இது ஒரு அஸ்திபார உபதேசம். ஒருவனுடைய விசுவாச வாழ்க்கை அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இதன் அடிப்படையில் தான் கட்டி எழுப்ப வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தின் மீது ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினால் மாத்திரமே அவன் என்ன செய்ய முடியும்? அவனுடைய வாழ்க்கை நிலைத்து நிற்க முடியும். நன்றாக கவனியுங்கள். நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் எல்லாரும் சொல்றாங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறான். இனி வருகிற காலங்கள் நீங்கள் தப்பி செல்ல வேண்டுமே ஆனால், இனி வரும் காலங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமே ஆனால் உங்களுக்கு கட்டாயம் என்ன தேவை தெரியுமா? விசுவாசம் தேவை. வருகிற நாட்களில் இதை விட வந்து போன கொரோனாவை விட மிக பெரிய கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. யாரும் தப்பிவித்து கொள்ள முடியாத. நல்ல கவனிங்க. அப்ப இதுல இருந்தெல்லாம் நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வது? கொரோனா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் வாசிக்காதவெல்லாம் வாசித்தான். சங்கீதம் 91 படாத பாடுபட்டுச்சு இல்ல? காரணம் என்ன? செத்து போயிடக்கூடாது பாஸ்டர். ஜெபம் பண்ணாத ஆளெல்லாம் ஜெபம் பண்ணணும். கொரோனா போச்சு, ஜெபமும் காணும், சங்கீதம் 91 பைபிள்ல இல்லை பாருங்க. வேதம் சொல்லுது கடைசி நாட்கள். அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வரும் பொழுது எதை காண மாட்டாரா? விசுவாசத்தை காண மாட்டார். இன்றைக்கு விசுவாசம் இல்லை, சபையில் விசுவாசம் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. என்ன காரணம்? விசுவாசம் என்பது என்ன? கேட்ட உடனே சொல்லுவோம், அதுவா பாஸ்டர் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமா இருக்கிறது. நான் தான் அந்த பார்க்கலையே. அது காணப்படாதவர்கள் நிச்சயம். காணப்படுகிற ஒன்றா இருந்தா நம்ம என்ன செய்திருப்போம் அப்படின்னா விசுவாசத்தை என்ன செய்திருப்போம்? பிடிச்சிருப்போம். விசுவாசம் என்பது என்ன?
காணப்படாதவைகளின் நிச்சயம். அது எப்போ வருமோ, எங்க வருமோ, எப்படி வருமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்கிறது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது, now faith is the assurance, the confirmation. விசுவாசம் என்பது என்ன? அது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது, ஒரு நிச்சயத்தை கொடுக்குது, இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசூரன்ஸை கொடுக்குது. நீங்க எந்த காரியத்தை நீங்கள் நம்புகிறீங்களோ அதுக்கு ஒரு ப்ரூஃபை கொடுக்கிறது தான் விசுவாசம். இது நடக்கும். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அது என்ன? தட் இஸ் ஃபெய்த். நல்ல கவனிங்க. நம்ம இன்னைக்கு விசுவாசத்தை எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இந்த விசுவாசத்தினால் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? நற்சாட்சி பெற்றார்கள். இந்த விசுவாசத்தினாலதான் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது, இது காணப்படாதவைகளின் நிச்சயம்னு நம்ம சொல்றோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பா இந்த விசுவாசத்தை ஒருவேளை நீ காணக்கூடாத ஒன்றா இருந்தாலும் நாம் காண்கிற அவைகள் அத்தனையுமே என்ன செய்யப்பட்டதா? இந்த விசுவாசத்துல தான் உண்டாக்கப்பட்டுச்சு. வாசிங்க பார்க்கலாம் 3வது வசனத்தை. விசுவாசத்தினாலே, நல்ல கவனிக்கணும், விசுவாசத்தினாலே நாம் பார்க்கிற இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய எல்லா காரியமும் என்ன செய்யப்பட்டதா? தேவனுடைய வார்த்தையினால், by the word of God. நாம் பார்க்கிற இந்த உலகம், அழகான செடி, மரங்கள், கொடிகள், அவைகள் அத்தனையும் எதுல உருவாக்கப்பட்டுச்சுங்க? அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இல்ல, அவர் சொன்ன வார்த்தை எதுல வந்துச்சு அப்படின்னா பை ஃபெய்த். வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை அவர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அந்த விசுவாசத்துல அவர் கண்டார். அவர் என்ன செய்தார்? அவர் அதை பார்த்தார். அவர் பார்த்தது என்ன செய்யப்பட்டது தெரியுமா? அப்படியே ஆயிற்று. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன பார்க்கிறாரு? அது நல்லது அப்படின்னு கண்டார். அது உருவாக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அது நல்லதுன்னு கண்டார். இப்ப நல்ல கவனிங்க. அப்ப உருவாக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் எதை பேசினார்? வார்த்தையை பேசினார். அப்ப வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக அவர் எதை பார்த்தார் அப்படின்னா, காணப்படாத உலகத்தை பார்த்தார், காணப்படாத மரங்களை பார்த்தார், காணப்படாத செடிகளை பார்த்தார், காணப்படாத உயிரினங்களை பார்த்தார். எப்போங்க? உருவாக்கப்பட்ட பிற்பாடா? இல்ல, உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவைகளை ஆண்டவர் என்ன செய்தாரு? பார்த்தார். இப்ப உருவாக்கப்பட்ட பின்பு வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அது நல்லது என்று கண்டார். ஓ glory to God. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப விசுவாசம் என்பது காணப்படாதவை அப்படின்னா அது காணப்படாதவைகளாகவே இருக்க போகிறது அல்ல. நாம் பார்க்கல, ஆனா என்ன செய்யுது? அந்த காரியம் இருக்குது. அதுதான் ஃபெய்த். இந்த விசுவாசம், ஃபெய்த் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை
ஹிப்போடைசிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு பொருளை கொடுக்கிறதான வார்த்தை, சப்ஸ்டன்ஸ். ஏதோ ஒரு காரியத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. நல்ல கவனிங்க, இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த faith இது அன்பெண்டபிள் அப்படின்னா குனிந்து போகிறது அல்ல, அன்பிரேக்கபிள், இந்த விசுவாசம் உடைந்து போகிறதும் அல்ல. அப்ப இந்த விசுவாசம் என்ன? நான் நம்பி இருக்கிறதா? நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நடக்கலாம், ஒருவேளை நடக்காமலும் போகலாம். அது அல்ல. நான் எந்த காரியத்திற்காக எதை நான் எதிர்பார்த்திருக்கிறேனோ, glory to God, எதை என் வாழ்க்கையில நான் நடக்கும்னு நான் நிச்சயித்திருக்கிறேன் பாருங்க, அதுதான் faith. நான் எதற்காக நான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது ரொம்ப மையப்படுத்தி அதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஹிப்போ அப்படின்னா ஸ்டாண்ட் அலாங் சம்திங், ஒரு பொருளுக்காக நிற்கிறது அல்லது ஏதாவது ஒன்றுக்காக நிற்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, டாசிஸ் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நிறுத்தினா அது எந்த விதத்திலும் அசையாது. ஒரு சிறிய அசைவு கூட அது என்ன செய்யாது, அதுக்கு உண்டாகாது. அது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நிறுத்தப்பட்ட இடத்திலேயே நிற்கக்கூடியது, அதுதான் faith. Glory to God. அப்ப விசுவாசம் என்பது என்ன? நான் எந்த காரியத்திற்காக நான் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, நான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பயன்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன செய்யுமா? Glory to God, உங்க வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறோம் அப்படின்னா, விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தரிடத்துல விசுவாசமா இருங்கன்னு சொன்னா உடனே சொல்றாங்க, நான் அவரை தான் நான் விசுவாசிக்கிறேன், அவரிடத்துல தான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏன் நடக்காம இருக்கிறது? நான் விசுவாசித்திருந்தா அது என்ன செய்திருக்கணும், நடந்திருக்கணும்ல. ஆனா என்ன செய்யல, நடக்கல. என்ன காரணம்? ஏன் விசுவாசம் எனக்குள்ள வேலை செய்ய மாட்டுக்கு? நீங்க நல்ல கவனிங்க, ஒரு 5 காரியத்தை கடகடன்னு சொல்லிட்டு போறோம் பாருங்க. நம்பர் 1, யோவான் 5வது அதிகாரம் 38வது வசனத்துல, அவரை விசுவாசிக்காதபடியால் வசனம் உங்களில் என்ன செய்யாது அப்படின்னா கிரியை செய்யாது. அப்ப ஏன் இந்த விசுவாசம் நமக்குள்ள செயல்படாம இருக்கிறது அப்படின்னா, நான் முதல்ல யாரை விசுவாசிக்கல, அவரையே நான் விசுவாசிக்கல. விசுவாசம் என்பது என்ன? நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. இப்போ நான் தேவன் மேல நான் நம்பிக்கை வைக்காததுனால இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கிரியை செய்ய மாட்டேங்குது. வேதம் சொல்லுது, தேவனை நான் பார்க்கல, ஆனா நான் எதை பார்க்கிறேன்? விசிபிளா தேவனுடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை இது தேவனிடத்துல இருந்தது, இந்த வார்த்தை யாரா இருக்கிறது அப்படின்னா தேவனா இருக்கிறது. அப்ப காண்கிற இந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில நான் பயன்படுத்தும் போது காணாத தேவனுடைய கிரியைகளை, மகத்துவத்தை என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் தேவனையும் நான் நம்புகிறது இல்ல, ரெண்டாவது வார்த்தையையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல.
இரண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, வசனத்தை கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாம தேவனுடைய வசனமா ஏற்றுக்கொள்ளணும். அது மெய்யாகவே தேவ வசனம்தான் என்று விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது என்ன செய்யுமா? அதுதான் வேலையை செய்யும். நல்ல கவனிங்க. முதல்ல சொன்னேன், நான் அவரையும் நம்புறதில்ல. ஒண்ணு நான் தேவனை தான் நம்புறேன்னு சொல்றோம், எதை விட்டுறதும்? வார்த்தையை விட்டுறதும். சில நேரத்தில் வார்த்தை எடுத்துக்கொள்ளுகிறதும் தேவனை விட்டுறதும். இங்க வசனம் சொல்லுகிறது மனுஷ வசனமாய் அல்ல, இது யாருடைய வார்த்தையா நீங்க எடுத்துக்கொள்ளணும்? தேவ வசனமாய் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம்? வார்த்தை எப்படி எடுக்கிறோம்? தேவ வசனமா எடுக்கிறோமா, அல்லது ஒரு மனிதன் பேசுகிறான் என்று எடுத்துக்கொள்ளுகிறோமா? நீங்க அதை தேவனுடைய வசனம்தான் அப்படின்னு நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யறதை பார்க்க முடியும்? பலன் கொடுக்கிறதை பார்க்க முடியும். நீங்க கேட்கிற இந்த வார்த்தை, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க, எதற்காக நீங்க தேவனை தேடுகிறீங்க, எந்த காரியத்திற்காக நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறீங்க, அதை உங்களுக்குள்ள நீ என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம் காண்கிறவைகளுக்காக தான் போராடுறோமே தவிர காணாதவைகளுக்காக நாம் போராடுகிறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ காண்கிறவைகள் உனக்கு ஈஸியா கிடைச்சிரும். காண்கிறவைகள் உனக்கு என்ன செய்திரும்? ஈஸியா கிடைச்சிரும். ஆனா காணப்படாதவைகளை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? நீ வேலையை செய்யணும். இல்ல, நீ என்ன செய்யணும்? வேலையை செய்யணும். வேதம் தான் சொல்லுது. மூன்றாவது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க. ஏன் நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, வஞ்சிக்கிற நபருக்கு, ஒரு மாயையை நம்பி இருக்கிறதுனால. இப்போ வஞ்சிக்கிறதுனா என்ன? பொய்யை உண்மையாக்குகிறது தானே வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறது போல நீ புகழ்ந்துட்டனா முடிஞ்சு போச்சு, அது வஞ்சிக்கிறது இல்ல. வஞ்சிக்கிறது போல அப்படின்னா என்ன? ஏதோ சம்திங் ராங்ல, ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எதில் வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னா, போல இருக்கிற காரியங்கள் என்ன? சத்தியம் போலதான் இருக்கும், ஆனா அது சத்தியம் இல்லை. கேட்கிறதற்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனா அது நல்லது அல்ல. நம்முடைய சாயலை மறைத்து பேசுறான் பாருங்க, அதுதான் வஞ்சிக்கிற ஆவிகள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பிசாசுகளின் உபதேசத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? செவி கொடுத்தார்கள். அவன் சொல்லுவான், நீ சபைக்கு போய் என்னத்தை கண்ட? சர்ச்சுக்கெல்லாம் நீ போகாத, உனக்கு என்ன ஆசீர்வாதம் தானே வேணும்? அவரை கூட்டிட்டு போய் உயர்ந்த மலையின் மேல நிறுத்தி அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க.
முழு உலகத்தையும் காட்டுறான். காட்டிட்டு சொல்றான், இப்ப இந்த உலகம் என் கையில இருக்கு, நான் உனக்கு தந்துடுறேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? என்ன வணங்கு. உலகத்தை உண்டாக்கினது யாருங்க? உண்டாக்கினவர்கிட்டே வந்து அவன் என்ன சொல்றான்? இந்த உலகத்தை நான் உனக்கு கொடுத்துருதேன். சொல்லுது புரியுதா? அப்ப நல்ல கவனிங்க. உண்டாக்கப்பட்டது யாரால? தேவனால். இப்ப அவருக்கே திருப்பி கொடுக்கிறங்கிறான். அந்த அம்மா ஏற்கனவே தேவ சாயல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து சொல்றான், நீ இந்த கனியை புசித்த அப்படின்னா நீ யாரை போல மாறிடலாம்? தேவர்களை போல. லிசன், தேவர்களாய் மாறிடுவன்னு சொல்லல, தேவர்களை போல. அப்போ நீ ஆல்ரெடி நீ யாரு? நல்ல கவனிங்க. அந்த அம்மாவுக்கு அது தெரியலங்க. இன்னைக்கு மாயையான வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, தன்னுடைய செவிகளை சாய்க்கிறதுனால விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம். 4வது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், சீர்கேடான வீண் பேச்சு நம்முடைய விசுவாசத்தை கெடுத்துவிடும். என்ன பேச்சு? சீர்கேடான வீண் பேச்சு. வீண் பேச்சுக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களா? வீணான காரியத்தை நீங்க பேசுகிறீங்களா? வீணாய் பேசுகிற நபரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்க கேட்ட சத்தியம் கிரியை செய்யாது. நீ ஜெபித்த ஜெபம் வேலை செய்யாது. இதற்காக தாவீது சொல்றான் பாருங்க, 1வது சங்கீதம் 1வது வசனத்துல, நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்கார இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது? நீ உட்கார கூடாது. நீ அங்க உட்கார்ந்த அப்படின்னா நீ கேட்ட சத்தியம் என்ன செய்யாது? அப்படின்னா வேலை செய்யாது. விசுவாசம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. பாருங்க, 5வது எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. ஆனா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. வசனத்தை கேட்கிறோம், கேட்ட வசனத்தை எப்படி கேட்கிறோம்? விசுவாசத்தோடு கேட்கிறோமா? நீ கேட்கிற வசனத்தை எப்படி கேட்கணுமா? வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால இந்த வார்த்தை, இந்த பிரசங்கம் உனக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படல. Glory to God. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்துல, பிசாசு கூட இந்த விசுவாசத்திற்கு நடுங்குகிறதா. பிசாசே என்ன செய்யுது? தேவன் உண்டு என்று நடுங்குகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறது. ஆண்டவர் பிசாசை எப்படி ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தையினால ஜெயித்தார். வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல. அப்ப வார்த்தையை சொன்ன உடனே, அப்ப நல்ல கவனிங்க, அதனாலதான் இந்த விசுவாசத்திற்கு அவ்வளவு வல்லமை. அப்ப விசுவாசம் என்பது டூப்ளிகேட் அல்ல, அது ஒரு சூப்பர் நேச்சுரல். நீங்க யோசிக்காத காரியத்தை செய்து முடிப்பதுதான் விசுவாசம். நான் சொன்னேன், இந்த விசுவாசத்திற்கு பிசாசு என்ன செய்கிறதா? நடுங்குகிறது.
அதனாலதான் வேதத்துல வாசிக்கும் போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம் என்ன செய்யணுமா? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன செய்யணுமா? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. எதுல உறுதியா இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? ஏன்னா அந்த விசுவாசம்னா என்ன? நிறுத்தின இடம் தான். நான் வரமாட்டேன் அப்படின்னா போக கூடாது. ஸ்டாண்ட் ஃபார். விசுவாசம் அன்பெண்டபிள் சொன்னேன். அது குனிந்து கொடுக்கக்கூடியது இல்ல, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுகிறது அல்ல, காலநிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது அல்ல. விசுவாசம் நிறுத்தினா அது நிறுத்தின இடத்துல நிற்கும். வேதம் சொல்லுது, இந்த விசுவாசத்தில் என்ன செய்யணுமா? உறுதியா இருந்து யாருக்கு எதிர்த்து நில்லுங்க? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மேல 8வது வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாயிருக்கிற பிசாசானவன் என்ன செய்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அவன் வேலையே உன்னை சுத்தி வர்ற வேலைதான். ஆனா வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தை மட்டும் விட்டு விலகிறாத, விசுவாசத்துல உறுதியாயிரு. தேவன் என் கூட இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை. நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது வார்த்தை சொல்லுது, போயிரு, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா பிசாசு போக மாட்டான். நிறைய இடத்துல அப்படிதான் சொல்றோம்ல, நானே நொந்து நூலாய் போய் இருக்கிறேன், என்கிட்ட வேற என்ன இருக்கு உனக்கு தர்றதுக்கு, பேசாம போயிரு. போவானா? போக மாட்டான். வார்த்தை சொல்லுது faith. நீ விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் இருக்கணும். நீ உறுதியாய் நிற்கிறது தான் அவனுக்கு முன்பாக நீங்க உங்களால எதிர்த்து நிற்க முடியும். இந்த விசுவாசத்துல நீங்க இருக்கல அப்படின்னா இனி வருகிற உலகம் யாருடைய உலகம் அப்படின்னா அது பிசாசினுடைய உலகம். வேதம் சொல்லுகிறது, அவன் அவருக்கு முன்பாக நிற்கும்படி அவன் என்ன செய்கிறான்? தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கிறான். யாருக்கு முன்னாடி நிற்கும்படி? அவருக்கு முன்பாக நிற்கும்படி, தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி. ஒரு ஆளால அவளை நிற்க முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா, உலகத்தில் வருகிற காரியங்களை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. நம்ம என்ன செய்துட்டோம்? அந்த விசுவாசத்தை விட்டுட்டோம். ஏன்னா அதை நம்ம பார்க்கல, அது காணப்படாத ஒன்று. அதுக்காக ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவானே? அப்படி அல்ல. மூல பாஷையில் அழகா சொல்லுது, ஃபெய்த் என்பது நீ பார்க்கக்கூடியது. உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் அதை பார்த்தார். பார்த்தவர் அப்படியே ஆக கடவுதுனாரு, அது ஆயிற்று. அதுதான் ஃபெய்த். உங்க காரியத்தை நீங்க பேசணும். வசனமும் அதாங்க சொல்லுது. நான் எதையோ பேசல, வார்த்தை சொல்லுது. யாக்கோபு 2வது அதிகாரம் 22வது வசனத்துல நீ முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லுது. இந்த விசுவாசம் உனக்குள் கிரியை செய்வதற்கு நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் முயற்சி செய். நீ முயற்சி செய்தாதான் தேவன் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். நான் என்ன செய்கிறது இல்ல, நான் முயற்சி செய்கிறது இல்ல. அடுத்த வார்த்தை சொல்லுது 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, உங்கள் விசுவாசத்தோடு நீ என்ன செய்யணுமா? தைரியத்தை கூட்டணும். சில நேரத்தில் நிக்க முடியாது பாருங்க. ஏன் நிக்க முடியாது? நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், அந்த சூழ்நிலைகள் நம்மை தாக்கும் பொழுது
அது என்ன செய்யுமா? அது நிற்க முடியாது. நல்லா கவனிங்க. நீ முயற்சி செய்து பாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம முயற்சி செய்யாததுதான் அந்த காரியங்கள் நடக்காம இருக்கும் பொழுது நம்ம என்ன முடிவுக்கு வந்துடும் தெரியுமா? தேவனே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடும். நீங்க முயற்சி செய்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் தேவ தூத சொல்றான், எப்பா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி, ஆசீர்வாதம் தானே, சரி ஆசீர்வதியும் அப்படிங்கிறான். கொஞ்ச நாள் போகுது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்வேன்? அவனை அழைக்கும் போதே உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிற நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உன் வம்சத்தையே நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. எப்போ? வம்சம் இல்லாத போது, ஒரு பிள்ளை இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது எங்க வர போயிட்டு பாருங்க. காணாத ஒன்று இல்ல, நடக்காத ஒன்று, இனி சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் ஆண்டவர் வாக்குத்தத்தமா பேசுறாருங்க. இவனுக்கு அதை நம்ப முடியல, இந்த அம்மாவுக்கு நம்ப முடியல. காரணம், கற்பம் செத்து போச்சு, வயசும் ஆயிருச்சு, இனி எப்படி குழந்தை பிறக்கும்? Glory to God. சூழ்நிலைகள் அவனுடைய விசுவாசத்தை தடுமாற செய்தது. அவனால தேவனை நம்ப முடியல. நல்ல கவனிங்க, அவரை தான் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். காரணம் என்ன? அவனுடைய சூழ்நிலைகள் அவனை நெருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில தடுமாற்றம் வந்துச்சு. ஆண்டவர் திரும்ப 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 சொல்றாரு, ஆபிரகாமே நான் உன் கூட தான் இருக்கிறேன், தைரியமா இரு, நீ உண்மையா இரு, நான் தான் உன்னை பலப்பட, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீர் என் கூட தான் இருக்கிறீர், ஆசீர்வாதத்தை எங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீர், இதை அனுபவிக்கிறதுக்கு வம்சத்தை தருவேன்னு சொன்னீர், அதை எங்கயா கொடுத்தீரு நீரு? கட்டணமா ஆசீர்வாதம் வந்துருச்சுங்க. இதையெல்லாம் நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போகிறோம். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு? வம்சம் உண்டாகணும்னு சொன்னீங்களே. குறுக்கோழிய தேடுறான். ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னுடைய தலைமுறை அல்ல, உன்னுடைய பிறப்பே என்னவா இருக்கும்? உன்னுடைய சந்ததியா இருக்கும்னு சொல்றாரு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் உன்கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறப்பா, அந்த விசுவாசத்திற்குள்ள நீ என்ன செய்? கொஞ்சம் தைரியத்தை கூட்டு. ஏற்கனவே காத்திருந்துட்டான், தைரியமா இரு. நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல எதை நீ கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படின்னா தைரியத்தை சேர்த்துக்கோ. நீங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரோமர் எழுதின நிருபத்துல நீங்க வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 19வது வசனம், அவன் என்ன செய்யல? விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். 2வது பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் என்ன செய்யல? அவிவிசுவாசமாய் சந்தேகப்படல. 3வது வாசிங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி நம்பினா? நிச்சயமா நம்பினா, முழு நிச்சயமா நம்பினா. வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு சொல்றேன்,
நீங்க எந்த காரியத்திற்காக தேவனை நம்புகிறீர்கள்? முழு நிச்சயமா நம்புங்க. தேவனாலதான் இந்த காரியம் நடக்கும்னு நம்பு. வேற வழியே இல்ல. அதுதான் நம்பிக்கை. வேற வழியே இல்ல. நீர்தான் செய்யணும். ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, நீ விசுவாசியா விட்டால் என்ன செய்ய மாட்ட? நிலை பெறமாட்டீர்கள் இருக்கு. நீ விசுவாசிக்கலனா அந்த காரியம் உனக்கு நடக்காது. Glory to God. அதனாலதான் அந்த வார்த்தையை நீங்க வாசிங்களேன். ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. Glory to God. நீங்கள் விசுவாசியாய் விட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? நிலை பெற மாட்டீர்கள் என்று சொன்னார். அடுத்து ஆண்டவர் ஆகாசை கூப்பிட்டு பேசுறாரு பாருங்களேன். எப்பா, உனக்கு விசுவாசம் தானே வரணும். ஒரு பக்கம் நாம் ஜெபிக்கிறோம், காரியம் நடக்கல, அதனால நம்ம என்ன செய்யறோம்? தேவனை மறந்துடுறோம். அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் அப்படிங்கிறாரு. எதை கேளு அப்படின்னா, ஒரு அடையாளத்தை கேளு. நம்ம காணப்படுகிறவைகளையே தேடுகிறதுனால தான் விசுவாசம் என்ன செய்ய மாட்டிருக்கு? வேலை செய்ய மாட்டேங்குது. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்துல அங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். விசுவாசிக்கிறவன் என்ன செய்யான்னு எழுதப்பட்டிருக்கிறது? என்ன செய்யப்பட்டிருக்கு? பதறான். தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசித்தீங்க அப்படின்னா விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா அது கல், அது மூளைக்கல். சில நேரத்தில் அந்த வார்த்தையை நீங்க வாசிங்களேன். கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். வார்த்தை சொல்லுது, அது மூளைக்கல். நான் கல் கட்டும்போது கிட்டத்தட்ட 10 மீட்டர் கல் கட்டும்போது கூடவே இருந்து பார்த்தேன். அதில் வருகிற சில கல்லாம் அப்படியே நேச்சுரலாக வர்றதை உடைக்க மாட்டாங்க, அப்படியே போட்டிருப்பான், கால் பக்கத்திலே போட்டிருப்பான். அந்த கல்லை ஏதாவது ஒரு மூலையில் ஒரு ஒரு சைடில் அந்த கல்லை வைக்கக்கூடிய நேரம் அது அவனுக்கு தான் தெரியும். அது கால் பக்கத்திலே தான் இருக்கும். அது தட்டும், வேலை செய்ய முடியாம கொஞ்சம் தொந்தரவெல்லாம் கொடுக்கும். ஆனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? அது இங்கேயே இருக்கட்டும். ஆனா சரியான நேரம் வரும்பொழுது அந்த இடத்துல அந்த கல்லை எடுத்து அப்படி உடைக்கவே மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், அப்படியே தூக்கி அந்த கல்லை அதுக்கு மேல வைத்து என்ன செய்வாங்க அப்படின்னா கெட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு வார்த்தையை வாசிங்க, அப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க நான் சொல்றது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் என்னவா? இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான. ஹலோ, யாருங்க? விசுவாசிக்கிறவர்களுக்கு அது என்ன கல்லு? விலையேறப்பட்டது. விசுவாசிக்காதவனுக்கு அது கல் என்ன கல்லாம்? இடறதற்கு ஏதுவான கல். எதுக்கு இந்த கல் வாசல்லே கிடக்கு அப்படின்னு தூக்கி கொண்டு எங்கேயாவது போட்டுருவான். மறுநாள் என்னைக்காவது ஒரு கல் தேவைப்படும் போது தேடிட்டு இருப்போம். அதே போல கல் என்ன செய்யாது? கிடைக்காது. வேதம் சொல்லுது, கட்டுகிறவர்களுக்கு அந்த கல் என்ன கல்? மூளைக்கல். நான் இப்ப சொல்றேன், விசுவாசம் என்பது
ஓரத்துல கிடக்கிறது தான். நீ கட்டி எழுப்பணும் அப்படின்னா இந்த மூளைக்கெல்லாம் இருக்கிற விசுவாசத்தை நீ பயன்படுத்தின அப்படின்னா உன்னுடைய அஸ்திவாரம், உன்னுடைய கட்டிடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ இந்த விசுவாசம் இல்லாமல், அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில இடறுதல்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறாம இருக்கிறது? திருவசனத்திற்கு கேட்கிறோம், பட் நான் என்ன செய்யல? கீழ்ப்படியல. நான் கீழ்ப்படியாததுனால வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இடறுகிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க இடறுதல் அடைந்து கொண்டே இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிங்க. பிரதர், வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கிறது என்ன தெரியுமா? உங்க ஃபெய்த். அதனாலதான் பிசாசு என்ன செய்கிறான்? உன்னை தேவனை விசுவாசிக்க கூடாதபடி, வசனத்தை விசுவாசிக்க கூடாதபடி வசனத்தை உங்கள் இடத்திலிருந்து எடுத்து விடுகிறான். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, இந்த விசுவாசத்திற்காக நீ என்ன செய்யணும் தெரியுமா? போராடணும். பவுல் சொல்றாரு, விசுவாசத்துல நல்ல போராட்டம் போராடணும். ஃபைட் வித் குட் ஃபைட். நல்ல போராட்டம் அப்படின்னா என்ன? விசுவாசத்துல நீ என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணணும். நீ போராடணும். இது உனக்குரியது, இது உனக்கு சொந்தமானது. உன்னை விடுதலையாக்காம, உனக்கு இந்த காரியத்தை செய்யாம அவர் யாருக்கு செய்வார்? அப்ப நீ என்ன பண்ண? உன்னுடைய ஃபைட் என்னவா இருக்கணும்? விசுவாசத்துல போராடு. எவ்வளவு நாள் பாஸ்டர் போராடுறது? அடுத்த கேள்வி, எவ்வளவு? போராடிட்டே தானே இருக்கிறேன், பிரச்சனை மாற மாட்டுக்க. எவ்வளவு நாள் போராடுறது? அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போ அப்படிங்கிறாரு. மனைவியை கூட்டிட்டு வாரா. அந்த அம்மா கிழவிதான். இவன் நல்லா சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதனால நீ என்ன யாருன்னு சொல்லு. எதுக்காக? என் உயிர் பிரச்சனைமா, நீ எக்கடி கட்டு போ. நல்ல கவனி, விடுறதுல வந்துச்சுங்க. விசுவாசத்தை விட்டு பின் வாங்கல. கூட இருந்த ஆட்கள் எல்லாம் பேசினாங்க, இவ்வளவு நாள் இந்த ஊர்லயே இருந்துட்டியே, எங்கேயோ போகிறியே, எங்க போற தெரியாது. அந்த கிழவனுக்கு புத்தி கட்டு போச்சு. அந்த ஆளு சொல்ற கேட்டு நீ போறிய, வீட்டை விடுற, எங்களெல்லாம் சொந்தத்தை எல்லாம் விட்டுட்டு போற. அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு, உன்னை பார்க்கறதுக்கு பிள்ளையும் இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட போறிய. சொல்லிருப்பானா இல்லையாங்க? சொல்லிருப்பானா இல்லையா? அந்த வயசான ஆளை நம்பி நீ போகாத. அந்த அம்மா ஒரே முடிவு எடுத்துச்சு, என் புருஷன் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நான் இருக்கணும். இல்ல, வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அன்னைக்கு சொன்னேன். அப்போ ஒழுங்கா இருக்கணும். அதனாலதான் அந்த அம்மா ஆண்டவனேன்னு பார்த்துச்சு. இப்ப புருஷன் ஆண்டவனை பார்க்கறது இல்ல. டேய் இங்க வா. யார? இப்ப ரொம்ப டீசென்ட் ஆகி போச்சு.
வார்த்தையெல்லாம் இப்ப மாறுது பாருங்க, ரொம்ப ஸ்டைலிஷா மாறிச்சு இல்ல. தனக்கு பிடித்த மாதிரி பேசுறாங்க, மாற்றிக்கொள்ளுகிறாங்க. வார்த்தையை நீ நல்லா கவனிக்கணும். விசுவாசத்துல நிற்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நின்னுட்டனா சத்துருவை உங்களால வீழ்த்த முடியும். எத்தனை வருஷம் நின்னா சார்? 25 ஆண்டு காலம் அவன் காத்திருந்தான்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த 25 வருஷம் எவ்வளவு பாடுபட்டிருப்பான், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான், எவ்வளவு காரியத்தை அவன் சந்திச்சிருச்சனாலதான் ஆண்டவர்கிட்டயே கேட்கிறான், எனக்கு என்னையா தந்தீரு? இவ்வளவு நாள் நான் உண்மையா இருந்தேன், உண்மை பேச்ச கேட்டு நான் வந்துட்டேன், இந்த கிழவியை வேற நான் கூட்டிட்டு வந்துட்டேன், அது ஒவ்வொரு நாளும் என்கிட்ட ஃபைட் பண்ணுது. கேட்டானாங்க ஆண்டவர், வெளியே கூட்டிட்டு வர்றாரு. எதுக்காக? நீ விசுவாசிக்கிறப்பா, நீ நம்புகிற, இல்லைன்னு சொல்லல. அங்க பார், இதெல்லாம் வார்த்தையில உருவானது. உனக்கு நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், வெயிட் பண்ண. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்வளவு நாள் பாஸ்டர் வெயிட் பண்றது? இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணும்போது சில போராட்டம்லாம் வந்துச்சுல்ல, அந்த காரியத்தில் நம்ம எதையோ தவற விட்டுருக்கிறோம். அதனாலதான் இன்னும் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்றாரு தெரியுமா? வெயிட் பண்ண சொல்றாரு. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், விசுவாசத்திற்காக நீ என்ன செய்யணுமா? போராடணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. போராடி பாருங்க, போராடி பாருங்க. இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்படின்னா நிச்சயமா அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? அது நிறைவேறும். பொறுமையில் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எபிரேயர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவள் ஒருவரும் இல்லாதபடினாலே அவர் என்ன செய்தாரு? தம்மேலேயே ஆணையிட்டு கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? தன்னை விட, ஏன்னா இப்ப யார் மேல சத்தியத்தை வாங்குவோம்? அவன் சொல்றதை நம்ப மாட்டான். நீ உன் அப்பா மேல சத்தியம் பண்ணு, உன் அம்மா மேல சத்தியம் பண்ணு. உங்க அப்பா சத்தியமா, உங்க அம்மா சத்தியமா, உன் சத்தியமா, ஏன் சத்தியமா சொல்றமா? எதுக்கு? அவன் நம்புறதுக்கு. இவனும் பயந்து போய் சத்தியம் பண்ணிட்டா செய்திடணும், இல்லைன்னா அப்பா என்ன பண்ணிடுவாரு? செத்து போயிடுவாரு. இப்போ சத்தியத்தையும் காணும், சத்தியத்தை மீறி நடக்கிறான். நீ வந்து பாருல பார்க்கலாம். சத்தியத்தை என்ன செய்கிறோம்? மீறுகிறோம்ல. வசனம் சொல்லுது, ஆண்டவரே அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் என்ன செய்வேன்? பெருகவே பெருக பண்ணுவேன். அதனால அவன் காத்திருந்தான். 15வது வசனத்தானே, அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஏன் தெரியுமா காத்திருந்தான்? ஆணையிட்டு கொடுத்திருக்கிறது யாரு? சாதாரண மனிதன் அல்ல, தேவன் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப அது நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாராங்க? சொல்லுங்க. அப்ப வேதம் சொல்லுது, அவன் என்ன செய்தான்னா பொறுமையாய் காத்திருந்தான். அப்ப காத்திருக்கிறதுலயே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பொறுமை இருக்குல்ல. நம்ம என்ன கேட்குறோம்? எவ்வளவுதான் பாஸ்டர் பொறுத்து போறது? நானும் பொறுத்து பொறுத்து தான் போகிறோம். அந்த ஆள் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கிறாரு. என் விசுவாசத்தை ரொம்ப என்ன சோதிக்கிறாரு. யாரு சோதிக்கிற? அவர் சோதிக்கிறல்ல, பிசாசு உங்களை சோதிக்கிறான். அவனுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. அவன் உங்க பொறுமையை சோதித்து பார்க்கிறான். இந்த அம்மா விசுவாசத்துல நிக்குமா நிக்காதா ஒரு அசைவை கொடுக்கிறான். நீ ஸ்டாண்டா நின்னுட்ட அப்படின்னா அந்த காரியத்துல ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப ஃபெய்த்ங்கிறது என்ன? ஸ்டாண்ட் ஃபார் சம்திங். நீ எதற்காக நிற்கிற, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிற, எதற்காக தேவனை எதிர்நோக்கி இருக்கிற, அதுதான் விசுவாசம். அது நிச்சயமா நடக்கும். காலதாமதம் ஆகுது அப்படின்னா சத்துரு உன்னை சோதிக்கிறான். யூ ஆர் இன் ட்ரையல் பீரியட்னு அர்த்தம். நீ முயற்சி செய்துட்டே இருந்த அப்படின்னா உனக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க? வெற்றி வந்துடும். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்க நிற்கிற நிலையில அசையாம இருக்கணும். நீ உறுதியா நிற்கணும். இப்ப இந்த ஃபுல் ஃபிட்டை இதுல வச்சுட்டோம் அப்படின்னா இது நான் அசைக்காத வரையிலையும் இது என்ன செய்யாது? அசையாது. அப்படிதான் நிற்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இது இப்படிதான் நிற்கும். அப்ப என்னுடைய உறுதியில நான் என்ன செய்யணும்? நிச்சயிக்கப்பட்டிருக்கணும். இப்போ யோசுவா அவனை குறித்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 5வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவ தூதன் வந்து அவனுக்கு முன்பாக நிற்கிறான். நல்ல கவனிங்க. இப்போ அவன்கிட்ட கேட்கிறத பாருங்களேன். Glory to God. அவன் எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒருவன் அவனுக்கு எதிரே நின்றான். இப்ப கேட்கிறான், நீ யாரு? ஏன்னா இப்ப அடுத்து எங்க போகணும்? எரிகோவுக்கு போகணும்ல, யுத்தம் பண்ண போகணும்ல. இப்ப இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ யாரை சார்ந்தவன்? நீ எங்களை சேர்ந்தவரா அல்லது சத்ருவை சேர்ந்தவனா? அவன் உடனே சொல்றான், டேய் நான் உங்களை சார்ந்தவனும் கிடையாது, சத்ருவை சார்ந்தவனும் கிடையாது. நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன்? நான் சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன். யாருடைய சேனையின் அதிபதியாய்? கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நான் வந்திருக்கிறேன். உடனே விழுந்துட்டான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்க நிற்கிற இடம் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? சில நேரத்துல சத்ருவும் வருவான், தேவ தூதனும் வருவான். Glory to God. நீ அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளணும். உன்னுடைய நிலையில நீ சரியாய் நிற்க வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் பாருங்க, அவன் எரிகோவை அடைக்கப்பட்டிருந்த வாசல்களை உடைப்பதற்கு, அடைக்கப்பட்டிருந்த தடைகளை உடைப்பதற்கு அவன் எதை பெற்றுக்கொண்டான் தெரியுமா? தரிசனத்தை அல்லது ஐடியாவை, தேவன் பேசின காரியத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்துல உறுதியா நிற்பீங்க அப்படின்னு சொன்னா தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுகிற கிரியைகளை உங்களால பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே, கிறிஸ்துவை குறித்து உண்டான சாட்சி. நீங்க கேட்ட சாட்சியில, கேட்ட வசனத்துல நீ உறுதியா இருக்கும் பொழுது உங்களை என்ன செய்ய தெரியுமா? அந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஒரு விசேஷித்த தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியா ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நாம் வந்துட்டோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கடகடன்னு நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொல்றான், பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு என்ன செய்து கொண்டார்கள்? திரளாக சேர்த்து கொண்டார்கள். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். காலம் வந்துடுச்சு. சத்தியத்தை இன்னைக்கு விட்டுட்டான். இந்த மூல உபதேசங்களை பேசுவதற்கு இன்றைக்கு சபை இல்லை, ஊழியர்கள் இல்லை. வைராஜா வையுங்கிறான். 100 வச்சா 1000, 1000 வச்சா 10,000, 10,000 வச்சா 1,00,000. சபை ஊடி வருது. ஏன் தெரியுமா? இப்ப நல்ல கவனிங்க. காலம் வரும், இனி வரப்போகிறது இல்லை, வந்துருச்சு. We are in the end time. சபையே, இனி வருகிற காலங்கத்துல உங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையை, உங்க பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதாங்க.
உன்னுடைய பணபலமோ உன்னுடைய பலனோ உனக்கு இருக்கிற மற்ற காரியங்கள் உனக்கு பயன்படாது. ஒரு சாதாரண ஆக்சிஜனுக்காக எத்தனையோ லட்சத்தை வைத்து தேடுனா கிடைக்கல, ஹாஸ்பிட்டல்ல பெட் கிடைக்கல, கோடிக்கணக்கான இன்சூரன்ஸ் இருந்து, பட் என்ன நடக்கும்? தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்வதற்காக மனுஷன் ஓடுனா பயம். வேதம் சொல்லுது, இந்த விசுவாசம், இந்த ஃபெய்த், இந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை ஜெயிக்க முடியும். உனக்கு வேண்டிய காரியத்தை உங்களால மாற்றி அமைக்க முடியும். இட்ஸ் a challenge. நான் ப்ராஃபட்டிக்கா பேசுறேன். விசுவாசத்துல வளருங்க, விசுவாசத்தை தேடுங்க. இன்னைக்கே முயற்சி செய்து பாரு. எதற்காக ஆண்டவற்றை தேடுறீங்க, எதற்காக புலம்புகிறீங்க, எதற்காக ஃபைட் பண்றீங்க, அவற்றை போராடு, அவற்றை சண்டை போடு. விசுவாசத்துல நின்னு பாரு, காரியம் ஜெயமாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to God. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சேன். ஓட்டம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? விசுவாசத்துல தொடங்கி விசுவாசத்துல முடிச்சிருக்கணும் ஐயா. விசுவாசத்துல தொடங்கப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு பாதி வழியில நிக்குது. விசுவாசத்துல தொடங்கப்பட்ட வாழ்க்கை வெறுமையாய் நிற்குது. அவன் சொல்றான், விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன். என் போராட்டத்துல நான் எதை பார்த்துட்டேன் தெரியுமா? ஜெயத்தை பார்த்துட்டேன். சபையே, சகோதரா, சகோதரி, வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறனா ஜெயத்தை என்னைக்கியா பார்ப்போம்? ஜெயத்தை பார்க்க வேண்டாமா? ஜெயத்தை பார்க்காமலேயே நம்ம ஓட்டத்தை முடிச்சிட போகிறோமா? கொஞ்சம் கவனி. ஆண்டவர் சொல்றாரு, ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்கணும் அப்படின்னா விசுவாச கப்பல் சேதம் அடையாம இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருப்பா. விசுவாசத்துல நிலைத்திரு. விசுவாசம் தானா வராது, வசனத்தை கேட்கிறதுனால தான் வரும், வசனத்தை பேசுகிறதுனால தான் விசுவாசம் வரும். இன்னைக்கு ஒப்பு கூட, தேவ சமூகத்துல ஒப்பு கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சில பகுதியில நான் இடறுகிறேன், சில நெருக்கங்கள் என்னை இடற வைக்கிறது, சில போராட்டங்கள் என்னால எழும்ப முடியல, சில சூழ்நிலைகள் எனக்கு எதிர்மறையா இருக்கிறது சொல்ற நபர்கள் இங்க உண்டு பிரதர். கர்த்தர் சொல்றார், எத்தனை நாட்கள் பாஸ்டர் நான் போராடிட்டேன். சிலங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம்தான் ஒரு பெரிய போராட்டமா சேலஞ்சா இருக்கும். நான் சொல்றேன், உன்னால ஜெயிக்க முடியல, உன்னால போராடி ஜெயிக்க முடியல. அந்த சவாலை, அந்த சேலஞ்ச இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னால ஜெயிக்க முடியும். வித் ஃபெய்த், விசுவாசத்துல உன்னால ஜெயிக்க முடியும். உன் கையில ஆயுதம் இல்லாம இருக்கலாம், உன் கையில பணம் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், விசுவாசத்துல உன்னிடத்துல எல்லாமே இருக்கிறதுன்னு நம்பு. காணப்படாதவைகளை நிச்சயம்தான் ஃபெய்த். அது நீ இன்னைக்கு என்ன காரியத்தை நம்புறீங்க, ஒரு ப்ரூஃப் தான் ஃபெய்த். நீ எதிர்பார்க்கிற காரியத்தினுடைய அசூரன்ஸ் தான் ஃபெய்த். மழை வருவதற்கு முன்பாக கார்மேகத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லிருந்தோம்ல, மழை வரப்போகுதுன்னு சொல்றோம். இந்த காரியம் நடப்பதற்கு கார்மேகமா இருப்பது தாங்க விசுவாசம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கோராத்தா லாமா நாசே கேத்தி நீமாலா. கேளு ஆண்டவற்ற, 2-3 நிமிடத்துல முடிச்சிருவேன். கேளு, தயவு செய்து கேளு. யாவில நான் உணர்த்தப்படுகிறதுனால நான் பேசுறேன். இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் மாறும் பிரதர், உங்க சூழ்நிலைகள் மாறப்போகுது.
இந்த நாள் வரையிலையும் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பெண்டிங்கா இருக்குல்ல, எதிர்மறையா இருக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகுது. எப்போ தெரியுமா? இப்ப நீங்க உங்க வாயை திறந்து பேச போகிறீங்க. அந்த சூழ்நிலைக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை மாறும். பிரதர், இப்ப பேச ஆரம்பிக்கலாமே. சபை வாயை திறந்து பேச ஆரம்பிக்கலாமே. சபை வாயை திறந்து பேச ஆரம்பிக்கலாமே. உன் சூழ்நிலையோடு பேசு. சத்ருவானை ஜெயிப்பதற்கு நீ பேசணும். நீ வாய் திறக்காம இருந்தனா சத்ரு உன்னை மேற்கொண்டுருவான். வாயை திறந்து பேசு, வசனத்தை பேசு. சத்ரு நடுங்குவான். தேவ வார்த்தைக்கு மட்டும்தான் பிசாசு நடுங்குவான். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பிரதர் பிசாசு மடங்குவான். உன் வாழ்க்கையில புயல் போல் அடிக்கிற காற்று உன்னுடைய படகை முன்பாக விடமா, உன் படகை முன்பாக விடாம உன் படகின் மேல் மோதி அடிக்கிற சில காற்றுகள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். சீசர்லாம் சொன்னாங்க, நாங்க மடிந்து போகிறோமே, உமக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? உமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்ன உடனே அமைதலாயிற்று. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா ஐயா, என்ன பார்த்து உனக்கு இறக்கம் இல்லையான்னு கேட்கிறியே, உனக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறியே. ஆண்டவர் கேட்ட, உனக்கு ஏன்பா விசுவாசம் இல்லாம போயிற்று? இன்னைக்கு ஆண்டவர்னோடு தான் பேசுறாரு பிரதர். உனக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உனக்கு ஏன் அந்த விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசிக்கிறவன் பதறா. அவன் எதை குறித்தும் அவன் பதற மாட்டான். சூழ்நிலைகளை குறித்து பயப்பட மாட்டான். பிரச்சனைகளை குறித்து பயப்பட மாட்டான். போராட்டங்களை குறித்து பயப்பட மாட்டான். பலகீனத்தை குறித்து பயப்பட மாட்டான். காரணம், அவனுக்குள் ஸ்திரப்பட்டிருக்கிறவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவினால அவனால ஜெயிக்க முடியும். செபிக்க ஆரம்பிக்கலாமா? செபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் இறங்குகிறார். இந்த சபையில் கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தர் இறங்குகிறார் பிரதர். நீ பேசுகிற காரியத்தை, நீ பேசுகிற வார்த்தையை, ஓ தேங்க்யூ லா, இன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி என் தேவன் இறங்குகிறார். பேசு, சூழ்நிலைகள் மாறும். உன் சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தோடு பேசு. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளோடு பேசு. வார்த்தை சொல்லுதுங்க, தான் இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே நடக்க போகுது. அப்படியே நடக்க போகுது. இந்த நாள் வரையிலையும் உங்க பலத்துல, உங்க சுய பலத்துல நீங்க முயற்சி செய்தீங்க, தோல்வி அடைந்துட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முயற்சி செய் பிரதர், முயற்சி செய்து பாரு. இப்பவே முயற்சி செய். நாளைக்கு செய்யறேன் பாஸ்டர், வீட்டுல போய் செய்யறேன் பாஸ்டர், இல்ல, இப்போ இந்த இடத்துல முயற்சி செய். இன்னைக்கு இங்க இருந்தே தொடங்கு. இப்ப நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா கர்த்தர் முடிவை உண்டாக்கிடுவார். ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா முடிவு கர்த்தரால தான் வரும். முடிவு கர்த்தரால தான் வரும். ஜெயம் கர்த்தரால தான் வரும். ஜெயம் கர்த்தரால தான் வரும். நான் சொல்றேன், உன்னுடைய ஜெயம் வருவதற்கு நீ இன்னைக்கு ஆரம்பம் செய்ய. ரக்காத்தா ராசே, கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், ஓ தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஓ காரியம் ஜெயமாய் மாற போகிறது. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவை பார்த்து நீ கலங்காத. முன்பாக ஓடுகிற, கரை புரண்டு வருகிற யோர்தானை பார்த்து சோர்ந்து போகாத.
ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாய் இருக்கிற அந்த எரிகோ மதிலும் விழும், உனக்கு முன்பாய் கரை புரண்டு வருகிற அந்த யோர்தானோ நிக்குயா. வார்த்தையை சொல்ல யோசுவா அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் விசுவாசத்தில் நின்றான். சோர்ந்து போன யோசுவா எப்படி அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்று சொல்லி திகைத்து போயிருந்த யோசுவா, ஆண்டவர் அவனை ஸ்திரப்படுத்தினா, வார்த்தையினால ஸ்திரப்படுத்தினா, வசனத்தினால ஸ்திரப்படுத்தினா. அவன் நின்றான், யோசுவா நின்றான். வார்த்தையில நின்றான் பிரதர், வார்த்தையில நின்றான் பிரதர், வார்த்தையில நின்றான் பிரதர். தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுது. ஓ, உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல், நீ அடைக்கப்பட்ட வாசலை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, அந்த வாசலை நான் திறப்பேன். மனுஷனால் அடைக்கப்பட்ட வாசல் கர்த்தரால் திறக்கப்படுகிறது, கர்த்தரால் திறக்கப்படுகிறது. ராக்காத்தா ராபாலா ராசே, நான் திறக்கும் வாசல் ஒருவரும் அடைக்க கூடாத, ஒருவனாலும் பூட்டக்கூடாத வாசலை நான் திறப்பேன். நான் திறக்கிற வாசலை ஒருவனாலும் அடைக்க முடியாது. ரமனா சேக்கேன் யந்தரா. இதுவரையில சூழ்நிலைகள் உங்களை மோதி இருக்கலாம், உங்களை மோதி பார்த்திருக்கலாம். நீ யோர்தான்ல கால வைக்கும் பொழுது கரை புரண்டு வருகிற யோர்தான், கரை புரண்டு வருகிற வெள்ளம் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் விசுவாசத்துல நின்னு பாரு, உன் விசுவாசத்துல காலை எடுத்து யோர்தான்ல வை. இரைச்சலின் சத்தம் உன்னை பயமுறுத்தலாம், அந்த தண்ணீருடைய வேகம் உன்னை பயமுறுத்தலாம், உன் பிரச்சனையினுடைய அழுத்தம் உன்னை பயமுறுத்தலாம். கர்த்தர் சொல்றாரு, திரும்பி மட்டும் வந்துடாதப்பா, திரும்பி மட்டும் வந்துடாத, அத நடுவே நில்லுங்கிறாரு, யோர்தான்ல நில்லுங்கிறாரு. உன் பிரச்சனை நடுவே நில்லு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சபையே, ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நில்லு, நீ நில்லு, நீ நில்லு. கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவா. ஓ ராக்கல் மனாசே, யுத்தம் பண்ணும்படி கர்த்தருடைய தூதன் இறங்குகிறான் பிரதர். ஓ பாளையத்திற்குள்ள கர்த்தருடைய தூதன் இறங்குகிறான். அசீருடைய பாளையத்தில் இறங்கின கர்த்தருடைய தூதன் உன் பிரச்சனையின் நடுவாய் இறங்குகிறான், உன் குடும்பத்தின் நடுவாய் இறங்குகிறான், உன் சூழ்நிலையின் நடுவாய் இறங்குகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயம் வருது, ஜெயம் வருது, ஜெயம் வருது. நீ முயற்சி செய்து பாரு. சிலருக்கு விசுவாசம் இருக்கு, தைரியம் இல்ல. விசுவாசம் இருக்கு, தைரியம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா நில்லு. உன் மேல ஒருவனும் கை போட நான் அனுமதிக்க மாட்டேன், ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை. தைரியமா நில்லு. பயப்படாத, பயப்படாத. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, நெருக்கத்தை பார்த்து பயப்படாத, சேலஞ்சஸை பார்த்து பயப்படாத. எதிர்த்து நில்லு. சத்துரு உன்னை விட்டு விலகுவா. தைரியமா நின்னு பாரு, அவன் உன்னை விட்டு விலகுகிறதை நீ காண்பாய். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி, தம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி அப்பா. இத்தனை நாட்கள் இவர்களோடு போராடின ஒரு பயமுறுத்துதலின் வாழ்க்கை இப்ப மாறினதற்காய் ஸ்தோத்திரம். பயமுறுத்தப்பட்ட வாழ்க்கை மாறினதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை பயமுறுத்தி வைத்திருந்த சத்துருவை வீழ்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். அவன் விழுந்து போனான்,
அவன் விழுந்து போனான். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்ப்பா. எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவ ஆண்டவரே, எங்களை தலை நிமிர செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். வசனத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஜெயத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.